ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 22/9/2024 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 18/1/2002. ஸோ ஜனவரி 18 18 பாபா சரீரம் விட்ட நாள், அவ்யக்தமான நாள். முரளியுடைய தலைப்பு அன்பின் சக்தியினால் சக்திசாலி ஆகுங்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பின் ஒரு துளியை கொடுங்கள். இன்னைக்கு சக்திசாலி தந்தை தன்னுடைய குழந்தைகளை சந்திக்க வரார். எந்த குழந்தைங்க நினைவின் சொரூபமாக சக்தியின் சொரூபமாக இருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்களை சந்திக்க வரார். எல்லா குழந்தைங்க கிட்டேயும் அந்த அன்பின் அலைகள் இருக்கிறத பாபா பார்க்குறார். எல்லோரும் பிரம்மா பாபாவுடைய அன்பின் நினைவுகளில் மூழ்கி இருக்கிறாங்க. அப்படி தானே இருக்கணும். இப்போ வீட்டிலே திவசம் வைக்கிறாங்க, அந்த இறந்தவர்களுடைய நினைவு நாள். அப்போ பக்தி மார்க்கத்தில் பூஜைலாம் பண்ணும் பொழுது அவங்களை பற்றிய நினைவுகள் தானாக வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் பாபாவை பற்றிய நினைவுகள் உங்களுக்கு வரணும். அது குறிப்பாக நேரில் பார்த்தவங்களுக்கு அதிகமாகவே வரும். மற்றவர்கள் நம்ம எடுத்துகிட்டு வரணும் பிரம்மா பாபாவுடைய நினைவுகளை. ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த அன்பே ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. பிரம்மா பாபாவுடைய அன்பு இல்லையா? தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்து காசு உட்பட அனைத்தையும் போட்டு யஜ்யத்தை உருவாக்குறார். வெளி உலகம் அப்படியா இருக்குது? மக்கள்கிட்ட காசு கலெக்ட் பண்ணி அவங்க சுகமாக வாழ்வாங்க. ஆனால் இங்கே பாபா தன்னுடைய காசையெல்லாம் போட்டு குழந்தைங்களை வளர்த்துருக்கிறார். எவ்வளோ தியாக செம்மலாக இருந்திருக்கிறார். ஸோ அதுதான் பாபாவுடைய அன்பு. அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம்ன்றார். ஸோ கடவுளுடைய அன்பு உங்கள் எல்லோருக்கும் புத்தம்புது வாழ்க்கையை கொடுத்துருக்குது. ஸோ அதுதான் அன்பின் சக்தி. பைபிளில் கூட அன்பு குறை கண்டுபிடிக்காது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். அது உண்மையில் பிரம்மா பாபாவை குறிக்கிற விஷயம். இந்த அன்பின் சக்தி தான் ஒவ்வொரு குழந்தையையும் பாபாவுடையவராக மாற்றியது. உண்மையில் அன்பின் சக்தி எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக ஈஸியாக ஆக்கிடும். நீங்கள் எப்போ அன்பில் மூழ்கிறீங்களோ அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானதாகத்தான் அனுபவமாகும். பாப்தாதா கூட உங்களை நிரந்தரமாக அன்பின் கடலில் மூழ்கி இருக்க சொல்கிறார். ஏன்னா இந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா? பாப்தாதா மேலே உள்ள அன்பு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடையாக இருக்குது. இந்த கொடை நிழலில் மாயை வரவே முடியாது. மாயை மட்டும் இல்லை, மாயின் நிழல் கூட வராதுன்றார். அப்போ தானாகவே நீங்கள் மாயை வென்றவராக ஈஸியாக மாறிடுவீங்க. யார் நிரந்தரமாக அன்பில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க எந்த விஷயத்துக்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அன்பு உங்களை பாபாவுக்கு சமமாக ஆக்கிடும். பாபா எதையாவது கஷ்டப்பட்டு பண்ணுறாரா? ஸோ அன்புனால் எதையும் நீங்கள் தியாகம் பண்ணுவீங்க. அன்புனால் இல்லையா? குழந்தை மேலே அன்பு இருக்கிறதுனால அப்பா அம்மா உங்கள் வாழ்க்கையே தியாகம் பண்ணுறாங்க. வேறு யாராவது கேட்டால் ஒரு பைசா போட மாட்டாங்க, பிச்சைக்காரன் கேட்டான்னா. ஆனால் போன ஜென்மத்தில் பிச்சைக்காரனுக்கு போட்டது அந்த பிச்சைக்காரனே கூட இப்போ உங்களுக்கு மகனாக பிறந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவனுக்காக நீங்கள் அனைத்தையும் தியாகம் பண்ணுவீங்க. காரணம் அன்பு. இப்போ அந்த அன்பை என் மேலே வைங்கன்னு பாபா சொல்கிறார். மனிதர்கள் மேலே வைக்கிறதுக்கு பதிலாக என் மேலே வைங்க. ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா
ராமரை காட்டுக்கு அனுப்புவார், தெரியும் இல்லையா? அப்போ ராமர்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், தசரதருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த காட்டுக்கு அனுப்புறது அவர் வாயை திறந்து சொல்ல மாட்டார், பட் அவர் சொன்னதாக கைகையை சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ ராமா ராமா ராமான்னு ராமர் நினைவிலேயே எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் சோறு தண்ணி இல்லாமல் ராமா ராமா ராமான்னு பெணாத்திக்கிட்டு கடைசியில் இறந்தே போயிடுவார். அது உண்மையில் எதை குறிக்குது தெரியுமா? பாபாவை குழந்தையாக குழந்தை சம்பந்தத்தில் நினைக்கிறது. ஏன்னா மற்ற சம்பந்தம்லாம் உங்களுக்கு 24 மணி நேரம் நினைவு இருக்காது. அப்பா அம்மாவையோ கணவனையோ மனைவியையோ எதையுமே சகோதரனையோ நண்பனையோ 24 மணி நேரம் நினைக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் குழந்தைய, அதுவும் சின்ன குழந்தைய நினச்சிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? இப்போல்லாம் அப்பா அம்மாக்கள் ஸ்கூல் ஃபோன் நம்பர், ஸ்கூல்லேருந்து எப்போ கால் வருமோன்ட்டு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க அந்த ஃபோனை. இதே கணவன் வெளியில் போயிட்டா, மனைவி வெளியில் போயிட்டா, அந்த மாதிரி ஃபோனை பக்கத்தில் வச்சுருக்க மாட்டாங்க. மனைவி போனால் கூட வச்சுருப்போம், ஆனால் கணவன் போனால் ஒன்றும் மனைவி அப்படி வச்சுருக்கிறது கிடையாது. இப்போ குழந்தை மேலே தான் அவ்வளோ அன்பு, அனைத்தையும் தியாகம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் அதில் பார்த்திங்கன்னா, அப்பா சொல்கிறாரு, இவர் போகிறார் அப்பாவுடைய வாக்கை காப்பாற்ற. எதனால் அப்பா வாக்கை காப்பாற்றணும்? அப்பா மேலே உள்ள அன்புனால். ஸோ அந்த அப்பா யார்? உண்மையில் பாபா நமக்கு. ஸோ பாபா சன்னியாசம் மேற்கொள்ள வைக்கிறார். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே எதுவுமே இது இல்லைன்ற உணர்வில் வர வைக்கிறார். அப்போ எல்லாத்தையும் பாபா மேலே உள்ள அன்புனால தான் நம்ம விடுறோம். அதனால் இன்றைக்கி அமிர்த வேலையிலிருந்து ஒவ்வொரு குழந்தையும் பாபா கழுத்து சுற்றி மாலை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அன்புனால். பாபாவும் அன்பான குழந்தைங்களுக்கு அன்பு மாலை போடுறார். ஸோ இந்த விசேஷமான நினைவு நாள், பிரம்மா பாபாவுடைய நினைவு நாளில், இதை அன்பின் நாள்னு கூட சொல்லலாம். நீங்கள் எல்லோரும் அன்பில் மூழ்கி இருந்தீங்க. இதே மாதிரி எப்பவுமே அன்பில் மூழ்கி இருங்க. பிறகு நீங்கள் கஷ்டப்பட்டு எந்த முயற்சியும் பண்ண வேண்டி இருக்காது. அன்பிலேயே மூழ்கணும், அவ்வளவுதான். வேறு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அன்பில் மூழ்கிட்டாலே எதை எடுத்தாலும் உங்களுக்கு தெரியாது, அந்த அன்பு தான். ஒன்று அன்பின் கடலில் மூழ்கிடுறது, அப்படியே ஆழ்கடலுக்கு போயிடுறது. இன்னொன்று ஜஸ்ட்டு ஒரு முக்கு போட்டு ஏந்திரிக்கிறது கடலில் போய். இந்த மகாலய அமாவாசை எல்லாம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் இந்த மாதிரி கடலில் போய் அப்படியே ஒரு முக்கி ஏந்திரிப்பாங்க, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு. அந்த மாதிரி சில குழந்தைங்க பாபா அன்புலேயே, அதாவது அன்பில் மூழ்கினாலும் உடனே வெளியில் வந்துடுறாங்க. அப்படின்னு அர்த்தம், வெளி உலக விஷயம் அவங்கள பிடிச்சி இழுத்துடுது. அதனால தான் ஈஸியாக இருக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு கஷ்டமாக அனுபவமாகுது. அந்த அன்பு கடல்லே மூழ்கினா உங்களுக்கு எதுவுமே கஷ்டமாக அனுபவம் ஆகாது. ஸோ எப்படி மூழ்கி இருக்கிறதுன்னு தெரியுமா? ஏன்னா அன்பு கடலில் மூழ்கிறதுல தான் உண்மையிலே சந்தோஷம் இருக்குதுன்றார் பிரம்மா பாபா. பாபாவுடைய அன்பை தன்னுடைய இதயத்தில் எப்பொழுதும் நிரப்பி வைத்தார். ஸோ அதோடைய நினைவார்த்தம் கல்கத்தாவில் காட்டப்பட்டிருக்குது. என்ன அந்த நினைவார்த்தம்? கல்கத்தாவில் தான் கங்கை கடலில் கலக்கும். ஆக்சுவலாக பிரம்மபுத்திரா கூட அங்கே தான் கலக்கும். ஸோ அதை தான் தவறுதலாக இவங்க கங்கைன்னு போட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா பிரம்மாவுடைய நினைவார்த்தம் தானே சொல்லப்படுது. அது போய் கடலில் கலக்குது. அங்கே தான் பெரிய விழா மேலே கொண்டாடுவாங்க. ஸோ அப்போ பாபாவுடைய அன்பை தன் இதயம் ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கிறதுடைய நினைவாக அங்கே பிரம்மபுத்திரா, பிரம்மாவுடைய நினைவு, அந்த நதி அது போய் கடலில் தன்னை அப்படியே ஐக்கியமாக்கிடுது. பாப்தாதா இப்போ ஒவ்வொரு குழந்தையும் பாபா மேலே உள்ள அன்புக்கான நிரூபணத்தை
கொடுக்க சொல்கிறார். எப்படி நிரூபிக்கிறது பாபா? எனக்கு சமமாகிறதன் மூலம் நிரூபிங்கன்றார். அதுதான் அன்பின் நிரூபணம். பாபாவுக்கு சமமாகி காட்டுறது தான் நிரூபணம். உண்மையிலே யோசிச்சுப்பாங்களா, லௌகீக அப்பா அம்மா கூட தன்னுடைய குழந்தை தனக்கு சமமாகணும்னு நினைப்பாங்க. அப்போ தான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அதுதான் அங்கே விஷயம் இல்லையா? அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு நல்ல வேலைக்கு போகுது அப்படின்போது அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அப்பாடா நம்ம செத்தாலும் இவன் பிழைச்சிக்குவான். அந்த மாதிரி பாபாவுடைய பொக்கிஷத்தில் மிக உயர்ந்த பதவியை நீங்கள் அடையிறத பார்க்கும்போது தான் பாபாவுக்கு சந்தோஷம். அதுதான் நீங்கள் பாபாவின் அன்பை நிரூபிக்கிறது. ஸோ நிரந்தரமாக உங்களுடைய எண்ணங்களில் சக்திசாலியாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். சக்திசாலியான எண்ணங்கள் தான் வரணுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் பலகீனமான எண்ணமே வரக்கூடாது. நேற்று சொன்னார் பாருங்க சூப்பராக ஸ்லோகனில், எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, நடந்ததும் நன்றாகவே நடந்தது, நடக்க இருப்பதோ மிக மிக நன்றாக நடக்கும். ஸோ அப்போ எதை பற்றி நான் கவலைப்படணும், ஏன் பலகீனமான எண்ணங்களை உருவாக்கணும்? ஸோ இந்த ஞான பாயிண்ட் உங்களை சக்திசாலியாக மாற்றும். இப்போ வீணானவைகளின் நிறைவு விழா கொண்டாடுங்க. வீணானவைகளெல்லாம் முடிச்சிடுங்க. ஏன்னா வீண் விஷயங்கள் எது இருந்தாலும் உங்கள் மனசில் அது உங்களை சக்திசாலியாக இருக்கவே விடாது. ஸோ அதனால் வீண் விஷயமே வேண்டாம். அதை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்கன்ற 2-3 நாள் முன்னாடி சொன்னார். லட்சக்கணக்கில் இறக்குறாங்களே யுத்தத்தில், எங்கே போவாங்க? தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அதெல்லாம் வீண் விஷயன்றார். அதை உள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களால் சக்திசாலியாக இருக்க முடியாது, இருக்க விடாதுன்றார். ஸோ எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் கருவிகளாக இருக்கிறீங்களோ எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் கருவியாக இருந்தாலும் சக்திசாலியாக ஆகலை அப்படின்னா உங்களால் எப்படி உலகத்தின் ஆத்மாக்களுக்கு சக்தியை அடைய வைக்க முடியும்? நீங்களே சக்திசாலி ஆகலைன்னா, கருவி ஆகியிருக்கிறீங்க சேவைக்கு, ஆனால் உங்கள் மனம் சக்திசாலியே இல்லையே. வீண் விஷயத்தை சிந்தனை செய்கிறீங்களே, வீண் விஷயங்கள், விகார விஷயங்கள், எதிர்மறை விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், இதிலேயே உங்கள் மனம் சிந்தனை செஞ்சுட்டு இருந்தால் எப்படி சக்திசாலி ஆகும்? ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்தால்தான் ஆத்மா சக்திசாலி ஆகும். அப்படி சக்திசாலி ஆனாதான் உங்களால் மற்றவர்களுக்கு சக்தியை நிரப்ப முடியும். இல்லாட்டினா நீங்கள் பண்ணுற சேவையெல்லாம் விழலுக்கு இறைத்த தண்ணீர் மாதிரி. ஏன்னா இன்றைக்கி எல்லா ஆத்மாக்களும் முற்றிலும் சக்தி இழந்து காணப்படுது. சக்திகளை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பிச்சைக்காரர்களாக இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், ஹே சக்திசாலி ஆத்மாக்களே, அந்த பிச்சைக்கார ஆத்மாக்களை பிச்சை எடுப்பதிலிருந்து விடுவியுங்கள். எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்குறாங்களே, ஏன்னா இருக்கிறத வச்சு திருப்தியாக இருக்கக்கூடிய சக்தி இல்லாததுனால கேட்குறாங்க. ஸோ அந்த சக்தி வந்துடுச்சுன்னா பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஆனால் தான் அந்த பிச்சைக்காரர்களை பிச்சை எடுக்கிறதுலேருந்து விடுவியுங்கள் சக்திசாலி ஆத்மாக்களேன்னு பாபா சொல்கிறார். எல்லா ஆத்மாக்களும் சக்திசாலியான ஆத்மாக்களாகிய உங்களைத்தான் கூப்பிடுறாங்க. ஹே முக்தி தாதாவின் குழந்தைகளே, முக்தி தாத்தானா வள்ளல், முக்தி வள்ளலின் குழந்தைகளே, மாஸ்டர் முக்தி கொடுக்கும் வள்ளல்களே, எங்களை விடுவீங்கள் அப்படின்னு கூப்பிட்றாங்க எல்லோரும். அவங்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கலையா? பக்தர்களுடைய குரல் கேட்கலையா? எப்படி கதறி அழுகுறாங்க. ஒரு சகோதரி யூடியூப்பில் பேசியிருந்தாங்க.
ஒன்று எங்கள் அம்மாவை நிம்மதியாக கூட்டிட்டு போயிடுங்க, இல்லை நிம்மதியாக இங்கே இருக்க விடுங்க. இவ்வளவு நோயோடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத என்னால் பார்க்கவும் முடியாது, என்னால் பார்த்துக்கவும் முடியாது. ஸோ வீட்டுக்கு வீடு இந்த குரல் கேட்டுட்டு இருக்குது. ஒரு டைமுக்கு அப்புறம் எவ்வளோ பிரியமானவர்களாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படும்போது, அந்த மரணப்படுக்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமான நோய் வாய்ப்பட்டு இருக்கும்போது அவங்க பிரியமானவர்களே கடவுள்கிட்ட இவங்களை நிம்மதியாக அழைச்சிட்டு போயிடுன்னுவாங்க. ஸோ அப்படி ஒரு பிரதர் சொன்னார், எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், ஆனால் கடைசியில் அவங்க அந்த படுத்த படுக்கையாக இருந்து முதுகுலெல்லாம் புழு வர ஆரம்பிச்சிடுச்சு, அந்த பெட்ரிடன் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நீ எடுத்துக்கோ கடவுளேன்னு நான் வேண்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறார். அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அழுவுறார். ஸோ எல்லோரையும் விடுவிக்க, அப்போ எல்லோரையும் அந்த துக்கத்துலேருந்து விடுவியுங்கள் அப்படின்னு உங்ககிட்ட தான் வேண்டுறாங்க. ஆனாலும் மறுபடியும் இதே துக்கம் நிரம்பிய உலகத்தில் தானே பிறப்பாங்க. இப்போ மொத்தமாக கலியுகத்திலிருந்து விடுவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, பக்தியிலிருந்து விடுவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பக்தி தான் பிச்சை எடுக்கிறது. சக்திசாலியான ஆத்மாக்களாகிய உங்களை பார்த்து தான் கூப்பிடுறாங்க. முக்தி வல்லலே, மாஸ்டர் முக்தி வல்லலே, என்னை விடுவியுங்கள். கேட்குதா? இல்லை உங்களை விடுவிச்சுக்கிறதுலையே பிஸியாக இருக்கிறீங்களா? நீங்களே மாட்டிக்கிட்டு நானே இன்னும் வெளில வரல இரியா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். டிராஃபிக் கண்ட்ரோல் அடிக்கடி பண்ண சொல்கிறது எதுக்கு? நீங்கள் எது பண்ணாலும் அதிலிருந்து விடுபட்டு பண்ணணும். அப்போ தான் ஒரு வினாடியில் உங்களால் உடலை விட்டு விடுபட முடியும். ஸோ அப்படி உங்களாலே விடுபட முடியாமல் உடல் உணர்வில் சிக்கிட்டு இருக்கிறீங்களா? வீண் விஷயத்தில் சிக்கிட்டு அதிலிருந்து என்னையே சுயமுயற்சியிலே மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? பாபா சொல்கிறார், உங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது, கேட்பீங்களா? என்ன தெரியுமா அது? உலகத்து ஆத்மாக்களை விடுவிக்கும் முக்தி வல்லல், மாஸ்டர் முக்தி வல்லலாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய எல்லையற்ற நிலையிலிருந்து எல்லோருக்கும் முக்தி கிடைக்கணும், துக்கத்திலிருந்து எல்லா ஆத்மாவும் விடுபடணும், அந்த உடலிலிருந்து விடுபடணும், பரந்தாமத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நினைவில் நிலைத்திருப்பதில் நீங்கள் பிஸி ஆனீங்க அப்படின்னா தானாகவே எல்லைக்குட்பட்ட சில்லற விஷயத்திலிருந்து நீங்கள் ஈஸியாக விடுபட்டுடுவீங்கன்றார் இல்லையா? தன்னை விடுவித்து கொள்ளும் எளிதான வழி என்ன? பிறரை விடுவிப்பதில் பிஸியாக இருப்பது. அதனால தான் சேவையும் நினைவும் இரட்டை போட்டுன்னு பாபா சொல்கிறார். இப்போ பக்த ஆத்மாக்களின் குரலை கேட்க வேண்டிய நேரம். அவர்களுடைய கூக்குரல் கேட்குதா இல்லையா? அந்த மாதிரி துக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒரு துளி அமைதியும் ஆனந்தத்தையும் கொடுங்க. இதுக்கு பேர் தான் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுறது. இன்னைக்கு விசேஷமாக பிரம்ம பாபாவை நீங்கள் ரொம்ப நினைவு பண்ணீங்க தானே? அதே மாதிரி பிரம்மா பாபாவும் எல்லா குழந்தைகளையும் அவங்களுடைய நினைவின் சொரூபத்தின் மூலமாகவும் சக்திகளின் சொரூபத்தின் மூலமாகவும் நினைவு பண்ணுறார். அந்த நினைவின் சொரூபமாகவே குழந்தைங்களை அவர் நினைக்கிறார். நிறைய குழந்தைங்க பிரம்மா பாபாவோட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது நிறைய இனிமையான புகார்களை பிரம்மா பாபா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் எங்களை விட்டு போயிட்டீங்க?
அப்படின்னு கூப்பிட்டாங்க. வேறு புகார் என்ன அப்படின்னா, பாபா ஏன் போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொல்லிட்டு போகலை? பிரம்மா பாபா சொல்கிறாரு, நான் கூட கேட்டேன், சிவபாபா ஏன் பாபா என்னை சீக்கிரமாக கூப்பிட்டீங்க, திடீர்னு கூப்பிட்டீங்கன்ட்டு. அதுக்கு சிவபாபா சொன்னாராம், ஒருவேளை நீ குழந்தைங்க கிட்ட விடை பெற்றுட்டு வா, சொல்லிட்டு வான்னு நான் சொல்லியிருந்தா உன்னால் குழந்தைய விட்டுட்டு வர முடியுமா? அல்லது குழந்தைங்க தான் உன்னை போக விட்டுருப்பாங்களா? ஸோ இதுதான் உண்மையிலே அர்ஜுனனுடைய நினைவு இல்லையா? அந்த கீதையுடைய இறுதியில் என்ன ஆகிடுது, அர்ஜுனனுக்கு பற்றை வென்றவனாக ஆகிடுறான். ஸோ அந்த மாதிரி தான் பிரம்மா பாபா கடைசியில் பற்றை வென்றவராக, நினைவின் சொரூபமானவராக ஆகிறார். அதனால் பிரம்மா பாபா புன்னகைத்து சொன்னாராம், நான் போயிட்டு இருக்கிறேன்னு கூட குழந்தைங்களுக்கு புரியலை. உண்மையிலே பிரம்மா பாபாவுக்கு கூட புரியலையாம் அவர் போயிட்டு இருக்கிறாருன்ட்டு. ஸோ நேருக்கு நேராக இருக்கும்போதும் ரெண்டு பக்கமும் அமைதியாக இருந்தது. என நேரத்தின் அனுசாரம் மகன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய பாகம் நாடகத்தில் பதிவாகி இருந்தது. இதுக்கு பேர் தான் ஆஹா ட்ராமா. ஆஹா இல்லையா? பாபா எப்படி வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியலையோ அந்த மாதிரி பிரம்மா பாபாவும் போயிருக்கிறார் இல்லையா? சிவபாபாவை பிரம்மா பாபா வெளிப்படுத்துகிறார் அவருக்கு சமமாகி. இதுக்கு பேர் தான் ஆஹா ட்ராமா. ஆஹா. அதே மாதிரி சேவையின் மாறுதலும் ஃபிக்ஸ் ஆகி இருக்குது இல்லையா? பூமியிலிருந்து பண்ண சேவை இப்போ அவ்வியக்த வதனத்திலிருந்து, சூக்ஷ்ம வதனத்திலிருந்து பண்ண வேண்டியதாக மாறி இருக்குது. பிரம்மா பாபா குழந்தைகளுடைய முதுகெலும்பாக மாற வேண்டி இருந்தது. அவ்வியக்த ஸ்வரூபத்தின் மூலமாக அவர் அதிவேக சேவையின் பாகத்தை பண்ண வேண்டி இருந்தது. அதனால தான் அவர் சாக்கார உடலை விட்டு ஆக்கார உடலை எடுத்தார். இன்றைக்கி இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்க விசேஷமாக ரொம்ப இனிமையான புகார்கள் சொன்னாங்க. கேட்குறார், இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களே புகார் சொன்னீங்களா? இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்க பாபா கிட்ட சொன்னாங்களாம், பாபா இன்னும் ஒரு 2-3 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்களும் உங்களை பார்த்துருப்போமே பாபா அப்படின்னு சொன்னாங்களாம். பிரம்மா பாபா சிரிச்சுக்கிட்டு விளையாட்டாக சொன்னாராம், அதை நாடகத்துக்கிட்ட சொல்லுங்கள், ஏன் நாடகம் இப்படி பண்ணிச்சுன்ட்டு. ஏன்னா அது பிரம்மா பாபா கையிலும் கிடையாது, சிவபாபா கையிலும் கிடையாது. நாடகத்தில் பதிவானது நடந்தே தீரும், அதனால் நாடகத்துக்கிட்ட சொல்லுங்கன்றார். ஆக்சுவலாக இந்த நாடகத்துடைய மகிமையெல்லாம் தூக்கி கடவுளுடைய மகிமையாக போட்டுட்டாங்க எல்லா மதத்துலேயும். அவனின்றி எதுவும் நடக்காது, ஏற்கனவே அவனுக்கு தெரியும், அவன் ஏற்கனவே நிச்சயிச்சிட்டான், இதெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. அது அவங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ கடைசியில் அதிவேகமாக போகிற உதாரணமும் பாரதத்திலும் வெளிநாட்டிலும் உருவாகணும் இல்லையா? அப்போ நாளைக்கு யாரும் கடவுள் இருக்கிறத நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பிரம்ம பாபா சாக்காரத்தில் இருப்பதை பார்க்காதவர்கள் தான் இப்போ அதிகம். அப்போ இவங்களால் பக்காவாக ஆக முடியுது இல்லை, அதுக்கு உதாரணமாக நீங்கள் மாறணும். அதற்காகத்தான் இப்படி ஒரு பாகம் இருக்குது. ஏன்னா மற்ற மதத்துக்காரங்க சொல்லுவாங்கள்ல, சரி அவங்க கடவுள் இருந்தார், பார்த்தாங்க, காட்சி கொடுத்தாரு, எங்களுக்கு நாங்கள் எதை வச்சு நம்புவோம்? அப்போ பாபா காட்டுவார், இத்தனை குழந்தைங்க உருவாகிருக்கிறாங்க பாருங்கள், இவங்க எப்படி நம்பினாங்க அப்படின்னு கேட்பார். அதனால்
கடைசியாக வந்தாலும் வேகமாக போய் ஃபஸ்ட்டு வந்ததுடைய நடைமுறை நிறுவனத்தை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு பாபா நம்மள தான் சொல்கிறார். ஏன்னா நம்ம தான் லாஸ்ட்டாக வந்திருக்கிறோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு எப்படி நீங்கள் சக்திசாலியாக இந்த நாளை கொண்டாடுனீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நாளும் சக்தி நிரம்பிய நாளாக இருக்கட்டும். எந்த விதமான சஞ்சலமும் கூச்சல் குழப்பமும் இருக்கக்கூடாது உங்கள் மனசில். வெளியில் இருக்கலாம், உங்கள் மனசில் அது வரவிடக்கூடாது. உங்கள் மூலமாக கூச்சல் குழப்பம் ஏற்படக்கூடாது வாயுமண்டலத்திலையும். இந்த நாள் பிரம்மா பாபா 3 வார்த்தையில் ஞானம் கொடுத்தார் சரீரம் விடும்பொழுது. அது என்னது? நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. ஸோ கடைசியாக சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி பிரகாஷ் மணிதாதி கையை பிடிச்சி பாபா சொன்ன கடைசி 3 வார்த்தைகள் இவை: நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. ஸோ அந்த நினைவிலேயே சரீரத்தை விட்டுருக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணியிருந்தால் உயிர் பிரிகிற நேரத்தில் கூட இது அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ இந்த 3 வார்த்தைகள் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி இதன் சொரூபமாகுங்கன்றார். ஏன்னா அதுதான் கடைசியாக அவர் நமக்கு கொடுத்த ஞானம். அதில் தான் எல்லாமே இருக்குது. நிராகாரினா உடலற்ற ஆத்ம ரூபத்தில் இருக்கிறது. நிர்விகாரினா எந்த விகாரமும் இல்லாமல் இருக்கிறது. நிரகங்காரி பணிவின் சொரூபமாக இருக்கிறது. ஸோ உங்களுடைய எண்ணங்களில் நிராகாரியாக இருங்கள். எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா? எண்ணத்தில் உடல் இருக்கும்பொழுது வர எண்ணம் வேறு மாதிரி இருக்கும் இல்லை. உடலினால் உந்தப்பட்டு வரக்கூடிய எண்ணங்கள், அது காமம், கோபம், அகங்காரம். இல்லை நான் இப்போ பணக்காரன் இருக்கும்போது ஒரு மாதிரி எண்ணம் வரும், அழகாக இருக்கிறன்னும் போது ஒரு எண்ணம் வரும், வயசாயிட்டா ஒரு எண்ணம் வரும், நோயில் படுத்தா வேறு மாதிரி எண்ணம் வரும், நான் சுத்தமாக பார்த்து கால் இல்லைன்னா அப்போ தான் அகங்காரம் எல்லாம் அழியும். அதுக்கு தான் பாபா சொல்ல இப்பயே உடம்பில்லாத நினச்சிக்கோன்றார். அப்போ உங்களுடைய ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பார்த்து பேசும்போது அகங்காரம் வராது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்கன்னும் பொழுது உடல் உணர்வில் இருந்துட்டு இன்னொரு உடலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவன் அப்படின்னா. ஆனால் அந்த ஆத்மா உங்களுக்கு அம்மாவாக இருந்திருக்கலாம், ராஜாவாக இருந்திருக்கலாம். அப்போ ஆத்மாவை பார்க்கும்போது தான் அந்த பணிவு வரும், இல்லாட்டினா வராது. ஸோ ஆத்மானா வெறும் ஆத்மா பார்க்குறதில்ல, அது சம்மந்தப்பட்ட எண்ணம் இல்லையா? ஆத்மான்னு பார்க்கும் பொழுது இப்போ நிறைய அந்த சீனியர் ஜூனியர் இதெல்லாம் எதனால் வருது? உடம்பை பார்க்குறதுனால வருது, ஆத்மாவை பார்த்தா வராது. அதேமாதிரி உங்களுடைய வார்த்தையில் நிரகங்காரியாக இருங்க இல்லை. வார்த்தையில் கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். இன்றைக்கெலாம் சர்வசாதாரணமாக அகங்காரம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சினிமாவில் ஜோக்கே நக்கல் பண்ணுறதுன்ற பேரில் அகங்காரம் நிரம்பிய வார்த்தைகள் தான் இருக்கும், குறிப்பாக இந்த கவுண்டுமணி ஜோக்கு. அதேமாதிரி உங்களுடைய காரியங்களில் விகாரமற்றவராக நிர்விகாரியாக இருங்கள். எந்த விதமான விகாரமும் உங்களுடைய காரியம், அது கண்ணுனால் பார்த்தாலும் சரி, வாயினால் பேசினாலும் சரி, கை கால் மூலமாக எதுலேயுமே அகங்காரமே தெரியக்கூடாது. அந்த தெய்வீக தன்மை தான் தெரியணும். ஒரு வினாடியில் சாக்கார ரூபத்துக்கு போங்க, இன்னொரு வினாடியில் நிராகார ரூபத்தில் நிலைச்சிடுங்க. சாக்காரனா உடல் இல்லையா? உடலில் காரியத்தை செஞ்சுட்டு டக்குன்னு உடலற்ற நிலைக்கு போயிடுங்க இல்லையா? இப்போ ஜேசிபி ஓட்டுறவங்க ஜேசிபியில் ஏறி அந்த மரத்தை வெட்டுறது, வீட்டை இடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஜேசிபி கிடையாது, அந்த ஒர்க்கை முடித்தவொடனே வெளில வந்துட போகிறாங்க. அந்த மாதிரி இந்த உடம்புன்ற ஜேசிபிக்குள்ளே உட்காந்துட்டு நீங்கள் வேலையை செஞ்சுட்டு முடிச்சு டக்குன்னு நிராகாரி ஆகிடுங்க. வெறும் ஆத்மா அதிலே நிலைச்சிடுங்கன்றார். ஆத்மா ஏன்னா அதான் ஒரிஜினல் ஸ்டேஜ். அது இருக்க வேண்டிய இடம் எது? பரந்தாமம். அங்கேயே நிலைச்சிருங்க. நாள் முழுவதும் இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வினாடி சாக்கார், ஒரு வினாடி நிராக்கார், ஒரு வினாடி சாக்கார், ஒரு வினாடி நிராக்கார், அல்லது ஆக்கார். சூக்ஷ்மோதனத்திலையும் போகிறது. ஆக்காரம்னா சூக்ஷ்ம உடல். ஸோ முழு நாளும் இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் கடைசி நேரத்தில் இந்த உடலை விடுவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க.
அதனால் பாபா சொல்கிறாரு, நினைவுன்னு உட்கார்ந்தா மட்டும்தான் என்னால் நிராகார நிலையில் நிலைச்சி இருக்க முடியுதுன்னு இருக்கக்கூடாது. ஸோ அடிக்கடி எந்த காரியம் செய்தாலும் அடிக்கடி உடல் உணர்விலிருந்து விடுபட்டு நிராகார ஆத்ம ரூபத்தில் நிலைக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. எந்த காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போதும் இப்போ டக்குன்னு அப்படியே போங்க. எந்த நினைவும் இல்லாமல் ஆத்மா பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கிற. இப்படி நீங்கள் நினைக்கும்போது மட்டும்தான் நிராகார நிலையில் இருக்கிறீங்க. இப்படி நினைக்கலனாலே நீங்கள் உடல் உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் யோகா பண்ண உட்காந்தா மட்டும்தான் எனக்கு நிராகார நிலை வருது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ அடிக்கடி நேரத்தை ஒதுக்கி உடல் உணர்வுலேருந்து விடுபட்டுக்கிட்டே இருங்க. நிராகார ஆத்ம நிலையில் நிலை பெற்றுக்கிட்டே இருங்க. இல்லை, உடல் உணர்வு விடுவது தான் நீங்கள் லட்சியம். அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார், உடம்பை விட்டு அழிச்சிட்டு போகிறதுக்கு தான். அதனால் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதை செய்யும் பொழுதெல்லாம் நான் நிராகார ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களை வேலை செய்ய வைக்கிறேன். ஏன்னா நான் எஜமானன். கர்மேந்திரியங்கள் என்னோட வேலைக்காரர்கள். கை, கால், கண்ணு, காது, மூக்கு எல்லாம் என்னோட வேலைக்காரர்கள். நான் சொல்கிறத செய்யக்கூடியவர்கள். நான் சொல்கிறத தான் பார்க்கணும், நான் சொல்கிறத தான் செய்யணும். அதனால தான் எஜமானன் சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கிற ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். அதான் சுயராஜ அதிகாரி. ஸோ காரியம் செய்யும்போது இப்படி பண்ணுங்க. ஆத்மானா கையை இந்த பாத்திரத்தை கழுவு, வீட்டை பெருக்கு, வண்டி ஓட்டு, இப்படின்னு நான் கட்டளை இடுறேன்னு சொல்லுங்கள். ஸோ அதனால் பாபா சொல்கிறார், எந்த காரியம் செய்தாலும் ஆத்மாவாகிய நான் இந்த உடல் மூலமாக செய்ய வைக்கிறேன்னு நினைங்க. செய்கிறேன்னு நினைக்காதீங்க. செய்கிறது உடம்பு, அது நான் கிடையாது. என் வேலைக்காரங்களை வச்சு செய்ய வைக்கிற ராஜா நான். சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கிறேன். நான் சொல்கிறத அப்படியே செய்யணும். இது அஞ்ஞானத்தில் கூட சொல்லுவாங்க, தன்னை கட்டுப்படுத்தாதவன் உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது. இங்கே தன்னைன்றது உடலை, மனதை, புத்தியை. இந்த நிராகார நிலைதான் செய்விப்பவர் நிலை இல்லையா? நான் ஆத்மான்ற நிலை தான் அந்த ராஜா நிலை. ஆத்ம ராஜா தான் இது. அந்த ஆத்ம ராஜா கர்மேந்திரியங்களை செய்ய வைக்கிறவர். அவர் செய்கிறவர் கிடையாது. அப்போ செய்பவர் யார்? கர்மேந்திரியங்கள் தான் செய்பவர். ஆத்மா செய்விப்பவர். இந்த நிராகார ஆத்ம நிலையில் தானாகவே நீங்கள் நிராகார தந்தையை நினைப்பீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிறது யாருடைய கட்டளைப்படி செய்கிறீங்க? பரமாத்மாவுடைய கட்டளைப்படி செய்கிறீங்க. எப்படி பாபா மற்றவர்கள் மூலமாக செய்கிறாரோ அதே மாதிரி தான், அதாவது மற்றவர்கள் மூலமாக செய்ய வைக்கிறாரோ அதே மாதிரி ஆத்மாவும் தன் கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்ய வைக்குது. அதனால் அந்த கர்மத்தின் பந்தனத்தில் நீங்கள் சிக்க மாட்டீங்க. எப்படி கர்மத்திலேருந்து விடுபட வைக்கிறாரு பார்த்தீங்களா? செய்ய சொல்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ செய்கிறவனுக்கு தான் வலிக்கும். இப்போ ஒருத்தவங்க வராங்க, அவங்கள உங்கள் தோட்டத்தை க்ளீன் பண்ண சொல்கிறீங்க, அவனுக்கு தான் வலிக்கும், உங்களுக்கு வலிக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு வேலை தான் வாங்கினீங்க. அந்த மாதிரி இந்த உடலை நீங்கள் வேலை வாங்கினீங்க, ஆனால் நீங்கள் செய்யலை. அதனால் அந்த கர்ம பந்தனம் உங்களுக்கு கிடையாதுன்ற. எப்படி கர்ம பந்தனத்துலேருந்து விடுபடுறத சொல்கிறாரு பாருங்கள். அப்போ தான் விடுபட்டு இருப்பீங்க. அப்போ நான் ஆத்மா பரமாத்மா நினைவில் இருக்கிறேன். கை நீ அது வரைக்கும் இந்த வேலையை செய், கால் நீ இந்த வேலையை செய், இப்படி வேலை கொடுத்துட்டு இருக்கிறோம். புத்தி பரமாத்மாவோடு இணைஞ்சு இருக்குது. அப்போ தானாகவே செய்கிற வேலையிலிருந்து விடுபட்டு இருக்குது. ஏன்னா கர்மத்தின் எந்த பந்தனத்தில் நீங்கள் சிக்கினாலும் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன கர்மத்தில் கூட நீங்கள் சிக்கக்கூடாது. சாப்பிட்றதா இருக்கட்டும், எந்த விஷயம், சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. உலகத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே ருசித்து சாப்பிட்ணும், ரசித்து சாப்பிட்ணும். எல்லாருமே ருசித்து தான் சாப்பிட்றாங்க. இவங்க ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி அப்படியே ரசித்து சாப்பிட்ணுன்னுவாங்க.
அதிலிருந்து விடுபட்டு சாப்பிடணும். அதுதான் முக்கியம். அது உடம்புக்கு பெட்ரோல் போடுற மாதிரி. பெட்ரோல் என்ன ருசிச்சு நீங்கள் போடுறது இல்லையா? அதில் கூட நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. பாபா நினைவு அது மாட்டுறீங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்னா, பாபா நினைவு கட்டாயிடும். அதனால தான் சாப்பிடும்போது பாபாவுடைய நினைவு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு பிரம்மா பாபாவே சொல்லுவார். ஸோ எந்த கர்ம பந்தனத்தில் சிக்கனாலும் பிரச்சனை உறுதி. அதனால் முழு நாளும் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. ஆத்மாவாகிய நான் செய்விப்பவனாக இந்த காரியத்தை செய்ய வைக்கிறேனா அல்லது நானே செய்கிறவனா மாறிட்டேனா? ஏன்னா நிறைய ஆக்சுவலாக இதுக்கு நேர்மாறாக அடயோகிகள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓஷோ சொல்வார், ஒரு காரியம் செய்யும் பொழுது செய்பவருக்கும் அந்த செயலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகணுமா, அதுதான் தியானமா. அதை எல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சினிமா பார்க்கும்போது மெய் மறந்து தான் உட்காந்துட்ருக்குறாங்க. சாப்பிடும்போது மெய் மறந்து தான் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அதுதான் தியானமா? அதுலேருந்து விடுபட்டு இருக்கிறது தான் தியானம். ஸோ அது அவங்களுக்கு தெரியல. அதனால தான் செக் பண்ண சொல்கிறார். முழு நாளும் கராவன்ஹராக நீங்கள் காரியம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். அதாவது செய்விப்பவர். கராவன்ஹர்னா செய்விப்பவர், கரன்ஹர்னா செய்பவர். இப்போ இந்த எந்திரம், இந்த உடல்ன்ற எந்திரத்தை நீங்கள் செய்ய வைக்கணும். அதன் மூலமாக இந்த முக்தி நிலை சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கணும். முக்தி நிலைன்னா என்ன? விடுபடுறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த எந்திரத்தை, இங்கே எந்திரம்னு பாபா சொல்கிறது உடம்பு கிடையாது, இந்த முறை. செய்விப்பவன் நான், ஆத்மா செய்விப்பவன், செய்பவன் செய்யறது இந்த உடல் அப்படிங்கிற இந்த எந்திரத்தை சீக்கிரமாக விடுபட வைக்கிறதுக்கு பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அடிக்கடி நான் ஆத்மா செய்ய வைக்கிறேன், கண்ணை பார்க்க வைக்கிறேன், வாயை பேச வைக்கிறேன், மனதை சிந்தனை செய்ய வைக்கிறேன். இப்படி நான் ஆத்மா அப்படிங்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த விடுபட்ட நிலையில் இருக்க முடியும். நல்லது. இந்த கல்பத்தில் முதன்முறையாக வந்தவர்கள் கையை தூக்குங்க. பாப்தாதா எல்லா புது குழந்தைங்களுக்கும் விசேஷ அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். ஏன்னா சரியான நேரத்தில் அப்பாவை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களுடைய ஆஸ்திக்கு அதிகாரத்தை அடைஞ்சிட்டிங்க, நிரந்தரமாக அப்பாவை நினைவு செய்த பாக்கியத்தை நினைவு செஞ்சிட்டு இருங்கன்ற. எவ்வளோ சூப்பர் இல்லையா? பாபாவுடைய ஆஸ்தி கிடைக்குது, அப்பாவை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கணும். உலகத்தில் எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இது இல்லையா? உலகத்தால் நம்ம மிகப்பெரிய முட்டாளுன்னு முத்திரை குத்தப்பட்டிருப்போம், பைத்தியம்னு முத்திரை குத்தப்பட்டிருப்போம். ஆனால் கடவுளை கண்டுபிடிக்கிற பாக்கியம் எனக்கு தான் கிடைச்சிருக்குதுன்றது நினச்சிக்கிட்டே இருங்கன்றார். ஆரம்பத்தில் அந்த குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி நமக்கு பாபா கிடைச்சாரு, என்னென்ன சூழ்நிலை. ஒருவேளை இந்த சூழ்நிலை இல்லைன்னா கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்களா. அதை நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கும்பொழுது, உதாரணத்துக்கு ஒரு வீட்டில், வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு இருக்கும்போது கிடச்சிருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதோ ஒரு வீட்டில் சண்டை போட்டு வந்திருக்கலாம், ஓனர் துரத்திருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்தில் பிடிக்காமல் வந்திருக்கலாம், அல்லது சொந்த வீடாகவே இருந்தாலும் பிரச்சனை தாங்காமல் நீங்கள் வேறு இடத்துக்கு வாடகை வீட்டுக்கு போயிருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அல்லது உல்ட்டாவாக வாடகை வீட்டிலேருந்து இப்போ சொந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம். அது வந்த உடனே கிடச்சிருக்கும். ஸோ அப்போ அது ஒன்று. இன்னொன்று நீங்கள் கண்டுபிடிக்கணுமே. அதே கீதா பாட்சாலை சென்டருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எப்படி அந்த நிச்சய புத்தி வந்தது? எந்த பாயிண்ட் உங்களுக்குள்ளே அப்படி இன்ஜெக்ஷன் ஒரு டச் பண்ணிச்சு? அதையெல்லாம் நினைத்து அந்த பாக்கியத்தை நினச்சி உருகுங்கன்றார் இல்லையா? ஸோ அதுவே நினைவு தானே இல்லையா? உங்களுடைய சரித்திரத்தை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுடைய பாக்கியத்தை
நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க நிரந்தரமான்ற. அதுதான் உள்ளன்போடு வருது. நீங்கள் லவ்வர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு கூட பேசுவாங்க. ஞாபகம் இருக்கா, முதல்ல நம்ம பேசுனது இடம் ஞாபகம் இருக்கா, எங்கே சந்தித்த ஞாபகம் இருக்குதா, அப்போ முதல்ல என்ன பேசணும், அப்போ முதல்ல என்னை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணிச்சு, இப்படியெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி யோசிங்க. பாபாவை முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணிச்சு? இல்லை முதல்ல நீங்கள் பிரம்மா பாபா ஃபோட்டோ தான் பார்த்துருப்பீங்க சென்டருக்கு போயிருந்தா. எடுத்த உடனே உங்களுக்கு பாபா ஏன்னா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லாமல் நீங்கள் பார்த்துருந்தா அல்லது முறைப்படி 7 days கோர்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து 7 days கோர்ஸ் எடுக்காமலே, இப்போ 7 days கோர்ஸ் எடுக்காமலே தான் ஞானம் கிடச்சிது. அப்படியே டைரெக்டாக முரளி கிளாஸ் போயிட்டேன். ஸோ அதுவே ஒரு பெரிய பாக்கியம்தான். ஆக்சுவலாக 7 days கோர்ஸ் எடுத்தாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு 10 நிமிஷத்தில் கடன்னு எடுத்துட்டாங்க. அது என்னமோ அப்போ எனக்கு புரியல. பட் அப்புறம் முரளி கேட்க தான் அந்த போதை வந்தது. ஸோ அதை நினச்சி பாருங்கள். ஏன்னா இது ஒரு பாபா நமக்கு எழுதுகிற காதல் கடிதம் தான் இது முரளி, இல்லையா? அதுவும் அந்த சண்டே முரளியை படிக்கும்பொழுது தான் அந்த போதை. அதை தான் முதல்ல நானே கையில் எடுத்து படிக்கிறேன். அது வரைக்கும் மற்றவங்களாம் இல்லை நீ வந்து மதுபனுக்கு போகாமலாம் எடுக்கக்கூடாது, படிக்கக்கூடாது, சாரி பிரதர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேளை அன்றைக்கி எந்த மாதாஜியும் வரல. அப்போ நானே எடுத்து படித்தேன். அப்போ அப்படியே சொர்க்கத்தில் மிதந்தா மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுது, அட்டப்பாவீங்களா, இது கடவுள் சொல்கிறதா, இதை ஏன் யாருமே இது வரைக்கும் சொல்லலை அப்படின்னு தோணுச்சு. அப்போ விழுந்தது தான். ஸோ அதை நினச்சி பாருங்கள் அந்த போதையை. நல்லது. ஆக்சுவலாக இந்த போதையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்குள்ள. நல்லது. ரெட்டை வெளிநாட்டு குழந்தைங்க கையை தூக்குங்க. ரொம்ப நல்லது. பாப்தாதா சொல்கிறாரு, ரெட்டை வெளிநாட்டு குழந்தைங்க பிரம்மா பாபாவுடைய எண்ணத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள், இல்லையா? பிரம்மா அவ்யக்தமான பிறகு தான் வெளிநாட்டு சேவையெல்லாம் ஆரம்பமாச்சு. ஸோ அப்போ மேலே இருந்துட்டு பிரம்மா பாபாவின் எண்ணத்தின் மூலமாக மற்றவர்களை டச் பண்ணியிருக்கிறார். அதனால் கடவுள் எண்ணத்தினால் படைத்தார் அப்படின்னு தான் எல்லா மதத்திலும் இருக்கும். பிரம்மாவும் அப்படி படைத்ததாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளே வெளிநாட்டு குழந்தைங்க தான், இல்லையா? ஏன்னா அந்த டெல்லி சொர்க்கமாக இருந்த இடத்தை தவிர எல்லாமே வெளிநாடு தான். இப்போ நம்மளாம் பிரம்மாவின் எண்ணத்தினால் பிறந்தவர்கள் தான். ஒன்று நேரடியாக பிரம்மா வாய் வழியாக வந்த வார்த்தையை கேட்டு பிறந்தவர்கள், இன்னொன்று பிரம்மா பாபாவின் எண்ணத்தினால் பிறந்தவர்கள். இல்லைன்னா எப்படி நமக்கு இது புரிஞ்சிருக்கும்? யோசிச்சு பாருங்களா. இப்போ நம்ம இந்த ஞானத்தை கொடுக்கும்போது எப்படி திணறாங்க நிறைய பேர், எல்லாருமா புரிஞ்சிக்கிறாங்க. அப்போ பாபாவுடைய அந்த எண்ணம், பாபாவுக்கு வந்தீங்க எல்லாருடைய எண்ணமும் இதில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நாம் பிரம்மாவின் எண்ணத்தினால் பிறந்தவர்கள். அப்போ எண்ணத்தின் சக்தி எவ்வளோ உயர்ந்தது பாருங்கள். எப்படி உங்களுடைய படைப்போ, ஸோ இங்கே படைப்புன்னு பாபா சொல்கிறது வந்து எண்ணத்தை சொல்கிறார். உங்களுடைய படைப்பு தானே எண்ணம். ஸோ அந்த எண்ணத்தின் சக்தி எப்படி வேகமாக இருக்குதோ அதே மாதிரியே இரட்டை வெளிநாட்டினர்களும் வேகமாக முயற்சி செய்து வேகமாக பலனை அனுபவம் செய்கிறாங்க. இல்லை அம்மா வந்து சரீரம் விட்டுட்டு மீண்டும் வரும் பொழுது ட்ரான்ஸில் வந்து மம்மா சொன்னது என்ன அப்படின்னா, எண்ணத்தின் வேகத்தை அதிகரிங்கள். ஏன் வீண் எண்ணம் வருது? சக்கரத்தை நீங்கள் வேகமாக சுற்றினீங்கன்னா அது உள்ளே வர்றதுக்கே இடம் கிடையாது. நீங்கள் அந்த அளவுக்கு பாபாவின் நினைவுகளில் மூழ்கி இருக்கணும், அந்த எண்ணங்களிலே நிரம்பி இருக்கணும், அந்த எண்ணத்தையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? வீண் எண்ணங்கள் வராது. ஸோ அப்படி இந்த எண்ணத்தின் வேகத்தினால் படைக்கப்பட்ட இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளும் அதிவேகத்தில் முயற்சி செய்து பலனையும் அனுபவம் செய்கிறாங்க. அதனால தான் இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களை பாபா இரட்டை காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட மிக பிரியமான குழந்தைகள், ஒட்டுமொத்த குடும்பத்திலுமே மிக பிரியமானவர்கள்னு சொல்கிறார் இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களை. ஏன்னா இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்க மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறேன்னெலாம் போன தடவை பாபா சொல்லியிருந்தார்.
பாரதத்துடைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களை பார்த்தால் சந்தோஷம்தான் வருது. என்னடா பாபா வெளிநாட்டு குழந்தைங்களை புகழறாருன்னு பொறாமை கிடையாது, சந்தோஷம்தான் வருது இல்லையா? எப்படி ராமரை எல்லோரும் புகழ்ந்தாலும் அந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் சந்தோஷம்தான் படுவாங்க. லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன், அந்த மாதிரி நமக்கும் ஒவ்வொருத்தரையும் புகழும்போது நமக்கு சந்தோஷம்தான் வருது. ஆஹா இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளே ஆஹா. இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களுக்கும் இந்த சந்தோஷம் இருக்குதா? இந்திய குழந்தைங்க உங்களை பார்த்து ஆஹா இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களே ஆஹான்றாங்க. ஏன்னா இது நமக்கு பெருமை. இப்போ வள்ளலார் பக்தர்கள் வெளிநாட்டில் வள்ளலார் பக்தர் இருக்கிறாருன்றதை ரொம்ப பெருமையாக சொல்கிறார். ஃபாரினர்லாம் எங்களது கேட்குறாங்க தெரியுமான்ட்டு. ஆனால் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளது அதிகமாகவே இருக்கிறாங்க பாபா குழந்தைங்க வெளிநாட்டில். அப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஸோ இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்குதா? அதிகமாக இருக்குதா சந்தோஷம்? எவ்வளோ சந்தோஷம் இருக்குது? நிறையவா? குழந்தைங்க கிட்ட கேட்குற மாதிரி பாபா கேட்குறாரு பாருங்க. எவ்வளோ இருக்குது, உனக்கு அப்பாவை எவ்வளோ பிடிக்கும், இவ்வளோ பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பாபா. உண்மையிலே உங்களுடைய சந்தோஷத்தை எதனோடும் ஒப்பிட முடியாதுன்றார். அவ்வளோ சந்தோஷம். அதனால் எவ்வளோ பிடிக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? ஒப்பிடுறதுக்கு எதுவும் கிடையாது. வானத்தின் அளவும் பத்தாது, கடலின் ஆழமும் பத்தாது. இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்க இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருந்தும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நல்லது. ஸோ இந்த அறிவியல் சாதனம் அப்போ டிவி வந்திருக்கும் இல்லையா? அது டிவி இன்டர்நெட்டுமே வந்திருக்கும் 2002 தானே. அப்போ இன்டர்நெட் அந்தளவுக்கு வந்திருக்காது. பட் டிவி, பீஸ் ஆஃப் மைண்ட் டிவி மூலமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த அறிவியல் சாதனங்கள் எல்லையற்ற சேவை செய்கிறதுக்கு பெரிய உதவி செய்யுது. உங்களை ஈஸியாக சேவை செய்ய வைக்கும். ஆனால் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லையா? முரளி படிக்கிறது சேவை கிடையாது. அது பாபா குழந்தைங்களுக்கு பண்ணுற சகயோகம் இல்லையா? அஞ்ஞானிகளுக்கு இந்த ஞானத்தை அறிவியல் சாதனம், இன்டர்நெட் இதெல்லாம் கொண்டு சேவை செய்கிறாங்களா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பாபா இதை பற்றி சொல்கிறாங்கன்ற உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க. உயிர் இருந்தும் ஜடமாக, காது இருந்தும் செவிடாக, கண்ணிருந்தும் குருடாக அப்படின்னு இயேசு சொன்னதெல்லாம் பெரும்பான்மையான பாபா குழந்தைங்களுக்கு பொருத்தமாகவே இருக்குது. ஸோ இந்த அறிவியல் சாதனங்கள் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இருக்கும்போதே பண்ணிடணும். இப்போ இல்லைன்னா எப்போ? அறிவியலுடைய அதிவேக முன்னேற்றம் இருக்குது பார்த்தீங்களா? அது உங்களுடைய ஸ்தாபனை காரியத்தோடு தொடர்புடையது. இன்னும் கேட்டால் நமக்காகத்தான் அறிவியல் சாதனம் வளர்ச்சியை அடையுது. ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்துட்டு ஃபோனே வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா ஃபோனில் விகார விஷயம் வருது, நீ அதை வெல்லணும். அது இல்லாமல் நீ எப்படி சேவை செய்வ? தெரியுது விகார விஷயம் வருது, பாபா குழந்தையே விழுறாங்க அப்படின்னா அஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு விழுந்து கிடப்பாங்க. அப்போ அதன் மூலமாக தானே நீ போய் சேவை செய்யணும். விபச்சார விடுதலை போய் பாபா சேவை செய்ய சொன்னார். சரி, ஓகே, போகலை, அந்த டைம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குதே, விபச்சாரிகள் கை உட்பட. ஸோ அப்போ அவங்களுக்கு நீங்கள் விபச்சாரத்தை பற்றி பேசுங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த ஞானத்தை எடுத்தால் எப்படி தூய்மையாக முடியும், பேசுங்க. அவங்களுக்கு வரும் இல்லை, பாபா பார்க்க விற்பார், ஆனால் பண்ணணும் இல்லை. ஸோ அதான் பாபா சொல்கிறார், உங்கள் சேவைக்காகத்தான் இது உருவாகி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நல்லது. பாண்டவர்கள்லாம் சக்திசாலியாக இருக்கிறீங்களா? பலகீனமானவர்களாக இல்லை தானே? எல்லோரும் சக்திசாலி தானே? சக்திகளும் பாபாவுக்கு ஈக்குவலாக இருக்கிறீங்களா? ஸோ பாண்டவர்கள்னு பாபா சகோதரர்களையும், சக்திகள்னு சகோதரிகளையும் சொல்லுவார் ஜென்ரலாக. ஆனால் 2 வார்த்தையுமே 2 பேருக்குமே பொதுவானது தான். நீங்கள் சக்தி சேனைகள். சக்திகளாகிய உங்களுடைய பலம், சக்திகளின் அதாவது சகோதரிகளின் சக்தி உங்களை மாயையை வென்றவராக மாற்றுது. ஏன்னா சக்திகளின் சக்தியின் போது குழம்பிடுவோம், அதனால் சகோதரிகளின் சக்தின்னு படிக்கிறோம். ஸோ அந்த சக்தி தான் மாயையை வென்றவராக உங்களை மாற்றுது. நல்லது.
யார் இன்னைக்கு விசேஷ அலங்காரம் போட்டிருக்கிறாங்களோ அவங்களும் வந்திருக்கிறாங்க. அதாவது கல்கத்தாவை சார்ந்தவர்கள் ஒரு ட்ரக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக பறிக்கப்பட்ட மலர்களை எடுத்துகிட்டு வந்தாங்களாம். டவர் ஆஃப் பீஸ் அதை அலங்காரம் பண்ண. டவர் ஆஃப் பீஸ் அமைதி ஸ்தம்பன்றது பிரம்மா பாபாவுடைய நினைவிடம். ஸோ அவருடைய உடல் அடக்கம் செய்த இடத்த டவர் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை அலங்கரிக்கிறதுக்காக ஒரு ட்ரக்கு ஃபுல்லாக மலர்களோடு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற இடங்கள்லேருந்தும் வந்திருக்கிறாங்க. அதை நல்லா அலங்கரிச்சிருக்கிறாங்க. ஸோ இது கூட ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணாங்களாம். இது கூட அன்பின் அடையாளம்தான். உங்களுடைய அன்பின் நிறுவனத்தை காட்டியிருக்கிறீங்க, நல்லது. ஆசிரியர்கள் கையை உயர்த்துங்கள். ஒவ்வொரு குரூப்லையும் நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க. ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏன்னா நீங்கள் செய்கிற சேவைக்கு உடனடியான பிரத்யக்ஷ பலன் கிடைக்குது. அது என்னது? குஷி. அது நல்லது. இப்போ உங்களுடைய தோற்றத்தின் மூலமாக எதிர்காலத்தின் சாட்சாத்காரத்தை ஒவ்வொருத்தருக்கும் காட்டுங்க. இல்லை, எதிர்காலத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறீங்கன்றத உங்கள் தோற்றத்தில் தெரியணும். உங்கள் முகத்தை பார்க்கும்போது அந்த தெய்வீக தன்மை, அந்த தெய்வீக புன்னகை இருக்கணும். அந்த கண்களில் ஆன்மீக பரிசுத்தம் இருக்கணும். இவ்வளோ பரிசுத்தமாக கலியுகத்தில் ஒருத்தருடைய பார்வை இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுடைய பார்வை. அந்த வார்த்தை அவ்வளவு அன்பும் தூய்மையும் கலந்ததாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்கிறார். ஸோ சேவை செய்யும்போது இதை மனதில் வைத்துக்கணும். வாயில் மட்டும் பேசுறது கிடையாது. உங்கள் முகத்தை பார்க்கும்போது நாராயணனை பார்க்குறோன்ற உணர்வு வரணும் அவங்களுக்கு. ஸோ இதை பாபா இங்கிலீஷ் வார்த்தையை கொண்டு சொல்லும்போது நல்லா இருக்குது. என்னென்னா, உங்கள் ஃபியூச்சர் மூலமாக ஃப்யூச்சரை சாட்சாத்காரம் காட்டுங்கன்றார். ஃபியூச்சர்னால் தோற்றம், ஃப்யூச்சர்னால் எதிர்காலம். நல்லது. மதுபனை சார்ந்தவர்கள் கையை உயர்த்துங்கள். நல்லது. மதுபனை சார்ந்தவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, மதுபனை சார்ந்தவர்கள் ஆன்மீக சான்சலர்கள். நீங்கள் எல்லோரும் சான்சலர்கள் தானே? சேவைக்கான சான்ஸ் கிடைக்கும் சான்சலர்கள் நீங்கள் எல்லோரும் சேவை செய்யணும். இருந்தாலும் மதுபனை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் சந்தோஷமாக்க முடியும் இல்லையா? அதனால தான் பாப்தாதா மதுபனை சார்ந்தவர்களை ஒருபொழுதும் மறப்பதில்லை. மதுபனை சார்ந்தவர்களை விசேஷமாக நினைக்கிறார். ஏன் மதுபனை சார்ந்தவர்களை பாபா நினைக்கிறாரு? ஏன்னா மதுபனை சார்ந்த பெரும்பான்மையானவர்கள் பாபா மேலே அன்பு வைக்கிற சப்ஜெக்டில் பாஸ் ஆகிட்டாங்க. பெரும்பான்மையானவர்கள், எல்லோரையும் சொல்லலை. பாபா கிட்ட உங்களுக்கு துண்டிக்கப்படாத அன்பு இருக்குது. ஸோ மதுபனை சார்ந்தவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. குறைச்சி மதிப்பிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. இண்டோர் ஜோன்லேருந்து சேவாதாரிகள் வந்திருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், இண்டோர் ஜோனை சார்ந்தவர்கள் கையை உயர்த்துங்கள். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நல்லது. சேவை செய்கிறது அப்படின்னா பாபாவுக்கு நெருக்கத்தில் வரக்கூடிய கனியை சாப்பிடுவதுன்னு அர்த்தம் இல்லையா? சேவை செய்கிறதுடைய பலன் என்ன? பாபாவுக்கு நெருக்கத்தில் வர்றது. ஸோ அந்த கனியை அடைஞ்சிட்டிங்க, சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஸோ சேவை செய்கிறதுக்கான வாய்ப்பை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய புண்ணிய கணக்கில் அது சேமிப்பாகுது. கூடவே ஆசீர்வாதங்களும் சேமிப்பாகுதுன்னு அர்த்தம் இல்லையா? சேவை செய்யும்போது ஆசீர்வாதமும் கிடைக்கிது. ஸோ அனைத்து சேவாதாரிகளும் உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேர்த்து வைக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதமும்
புண்ணிய காரியங்களும் எக்ஸ்ட்ரா லிஃப்டாக உங்களுக்கு வேலை செய்யும், முன்னேறுவதற்கு ஒரு லிஃப்ட் மாதிரி வேலை செய்யுன்றார். புண்ணிய கணக்கு சேமிப்பும் ஆசீர்வாதங்களின் சேமிப்பும். ஸோ அதனால தான் பாபா எப்போவுமே அமிர்த வேலை ஏஞ்சதில் தூங்குற வரைக்கும் உங்கள் தொடர்பு வர எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குங்கள், அது ரொம்ப முக்கியன்றார். நல்லது. உள்நாட்டை வெளிநாட்டை சார்ந்தவர்கள் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் பாபாவுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் இன்றைய அன்பின் தினத்திற்காக பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். ஸோ ஒவ்வொரு இடத்திலும் இப்போ என்ன நேரம் அப்படின்னு பாபா பார்க்குறார். ஏன்னா உலகம் ஃபுல்லாக பாபா குழந்தை இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் நேரம் வேறு வேறு இருக்கும். இந்த பாபா மீட் நடந்துருக்கும்போது ஒரு சிலருக்கு அது நடுராத்திரியாக இருக்கும், ஒரு சிலருக்கு அமிர்த வேலையாக இருக்கும், ஒரு சிலருக்கு மதிய நேரமாக இருக்கும் இல்லையா. இங்கே இந்தியா டைம் படி அது சாயங்காலம் நடக்குது. ஸோ இல்லையா, நிறைய இடங்களில் அரபு நாடுகள் இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மதிய நேரமாக வரும். அமெரிக்காலாம் பகலாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தை பார்க்குறாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு நேரம் இருந்தால் கூட ஏற்றப்பட்ட தீபங்களாகிய ஆத்மாக்கள் நீங்கள் அதாவது இரவு முழுவதும் கண் விழித்திருக்கிறீங்க, சோர்வில்லாமல் இருக்கிறீங்க, பாபா கிட்ட ரொம்ப குஷியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நமக்கு இது எவ்வளோ பெரிய ஆனந்தம் பாபா சொல்கிறது. ஆக்சுவலாக பாபா அவர் எவ்வளோ நேரம் பேசினாருன்னு நமக்கு தெரியாது. அவர் போகிறாரு, அவர்கிட்ட வந்து மைக்கை எடுக்கிறாங்கன்னும் போதே நமக்கு அப்படியே கட்டுப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அன்பு இல்லையா. அந்த லவ்வர்ஸ் எவ்வளோ பேசினாலும் திகட்டாதுன்னு சொல்லுவாங்களே, ஆனால் அவங்க குப்பையை தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே பாபா ரத்தினங்களை பேசுகிறார். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் கூட திகட்டுவதே கிடையாது. முழு நாளும் சோர்வில்லாமல் ஆனந்தமாக கேட்குறோம். பாப்தாதா குழந்தைங்களுடைய சந்தோஷத்தை பார்க்குறார். பாபா கேட்குறார், என்கிட்ட இந்த விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் எல்லோரும் சந்தோஷத்தில் தானே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க? எல்லோரும் ஆமாம் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜனக் குழந்தை, அதாவது ஜானகி தாதி சொல்கிறாரு, ரொம்ப இனிமையாக சிரிச்சிட்டு இருக்குது. உண்மையிலே பாபா ஒவ்வொருத்தரையும் நினைவு செய்கிறார். ஆனால் எல்லாருடைய பேரையும் பாபாவில் சொல்ல முடியாதுல்ல. 50,000 பேர் வந்தாங்கன்னா 50,000 பேரை என்றைக்கு சொல்லி முடிக்கிறது. ஆனால் ஒவ்வொருத்தரையும் நான் நினைக்கிறேன். நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு குழந்தையும் நான் உங்களை பேர் சொல்லி அன்பு நினைவுகள் கொடுத்ததாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லும் ஒன்றும் எனக்கு பாபா தனிப்பட்ட முறையில் சொல்வதாக புரிந்து கொள்ளுங்கள். அம்மா சொல்லுவாங்களாம், பாபா இன்னைக்கு எனக்கு தான் சொல்கிறாருன்ட்டு. ஸோ இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்தில் கூட கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது அங்கே நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருப்பாங்க, பசுமாடு கேட்டுட்ருக்கோம், எல்லாம் கேட்டுட்ருக்கோம். ஆனால் ராதை சொல்லுவாங்க, கிருஷ்ணர் எனக்காக மட்டும்தான் புல்லாங்குழல் வாசித்தார், எனக்காக தான் வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லவ் பண்ணும்போது அப்படி தானே இல்லையா. நமக்கு பிடிச்சவங்க போடுற ட்ரெஸ்லாம் அந்த ட்ரெஸ்ஸு எனக்காக தான் போடுறப்பார், மேட்சாக ட்ரெஸ் போடுறா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுதான் அன்பு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாபா சொல்கிற ஒன்றும் எனக்காக தான் சார். உண்மையிலே பார்த்திங்கன்னா நிறைய லைனு நமக்காகவே சொன்ன மாதிரி தான் இருக்கும். அதை சொல்லும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் ஒரு வினாடியில் நிராகார ஸ்டேஜில் நிலைச்சிடுங்க. அப்படியே நிலைச்சிடுங்க பார்ப்போம் ஒரு செகண்ட். முடியுது இல்லையா. ஆக்சுவலாக இந்த முரளியில் ரெண்டு தடவை இதை சொல்லியிருக்கிறார். அப்போ முரளி எடுக்கும்பொழுதே நமக்கு இந்த ப்ராக்டிஸ் எவ்வளோ முக்கியம்னா, மற்ற நேரம்லாம் எவ்வளோ தடவை நாம்
இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறோமா பண்ணலன்னா பண்ணணும். ஸோ ஏதோ வாழும் கலை அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங் போயிட்டு இருந்துச்சு போல இருக்குது, லிவிங் வேல்யூஸ் அப்படின்ட்டு. ஸோ சேவை செய்கிறது, ஸோ அந்த மாதிரி அது எதுக்குன்னா மற்றவர்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு வர வைக்கிறதுக்காக அது ஒரு யுக்தி இல்லை. இப்போ இன்னர் இன்ஜினியரிங்னு ஈஷா யோகா பண்ணுறாங்க. ஸோ உண்மையில் அந்த மாதிரி டைட்டிலாம் நம்ம வைக்கணும். அவங்க முந்திக்கிட்டாங்க, நம்ம வெறும் மெடிடேஷன் மட்டும் வைக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம ஏன்னா அந்த டைட்டிலில் தான் கவர்ந்து போகிறாங்க, அதை புரிஞ்சுக்கணும். அங்கே ஒன்றும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஆனால் அந்த டைட்டிலில் ஏதோ ஒன்று ஆகும்பில் இருக்குதுன்னு நினச்சிட்டு வராங்க. வரும்போது கூட சரி இதை பண்ணிக்கிட்டே இருந்தால் ஏதோ உள்ளுக்குள்ளே ஆகும்பில் இருக்குதுன்னு நம்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் யாராலையும் கம்பல்சரி பண்ண முடியாது. அதை வச்சு தான் அவங்க பழப்பு ஓடுது. ஸோ இந்த லிவிங் வேல்யூ ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய அன்பாக வாழும் பயிற்சியையும் அதிகரிச்சுக்கிட்டே இருங்கள். நல்லது. இன்றைக்கி பாப்தாதா குல்ஜார் தாதி கிட்ட ஏதோ சொன்னார். குல்ஜார் குழந்தைக்கிட்ட விசேஷமான வாழ்த்துக்களை கொடுத்தார். ஏன்னா இந்த ரதமும் சேவையில் 33 வருடங்கள் முடிச்சு இருக்குது. ஏன்னா பிரம்மா பாபா உடம்புல 33 வருஷம் சேவை நடந்தது இல்லை. 60 வயசில் வந்து 1936 வந்து 69 பாபா அவ்யக்தமாகிறார். ஸோ 33 வருஷம். இப்போ 69லேருந்து இது 2002 கணக்கு பார்த்திங்கன்னா இதுவும் 33 வருஷம் பூர்த்தியாக இருக்குது. ஸோ அதுக்காக விசேஷ வாழ்த்துக்கள். இதுவும் நாடகத்தின் பாகம். ஸோ பாபாவுடைய உதவி, குழந்தையுடைய தைரியம், ரெண்டும் சேர்ந்து தங்களுடைய பாகங்களை செய்யுது. நல்லது. பாப்தாதா தாதிஜி கிட்ட பேசுகிறாரு. இன்னைக்கு பாபா வந்து விசேஷமாக தன்னுடைய குழந்தைகளை உலகத்தின் முன்னாடி வெளிப்படுத்தினார். பாபாவோ கராவன்ஹர் ஆயிட்டார், மற்றவர்கள் மூலமாக செய்விப்பவர் ஆயிட்டார். குழந்தைகளை கரன்ஹார் ஆக்கிட்டார், அதாவது செய்பவர்களாக ஆக்கிட்டார். குழந்தைங்க மூலமாக பாபா செய்கிறார். ஸோ இந்த அன்பின் அலைகள் ஒவ்வொருத்தரையும் அன்பில் மூழ்க வைக்கிறது நல்லா இருக்குது, நல்லது. இப்போ உங்களுடைய உடலை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. எப்படி ஆத்மா நான் உடல்ன்ற வேலைக்காரனை வேலை செய்ய வைக்கிறேன் அப்படின்ற உணர்வில் வேலை செய்ய வைக்கணும். ஸோ அப்படி அதை வேலை செய்ய வைக்கும் பொழுது நீங்கள் பாபாவுக்கு சமமாக அவ்யக்த நிலையில் ஆகிடுவீங்கன்றார் இல்லை. இப்படி நீங்கள் விடுபட்டு உடம்பு வேற நான் வேற, நான் ராஜா, நான் சொல்கிறத செய்கிற வேலைக்காரன் தான் இந்த உடம்பு அப்படின்னு உடல்லிருந்து விடுபட்டு உங்களை உணரவே நீங்கள் பாபாவுக்கு சமமாக அவ்யக்தமாகிடுவீங்க. ஏன்னா பாபா அப்படி தான் இருக்கிறார் இல்லை. பிரம்மா பாபா உடல் என்னுடையது இல்லை, அதே மாதிரி இந்த உடல் கூட உங்களுடையது இல்லைன்னு நீங்கள் நினைக்கணும். நான் நினைத்ததை அல்லது பாபா கட்டளையிடுவதை செய்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி தான் இந்த உடல். இந்த கருவி கொண்டு அதை செய்யணும். ஸோ ஈஸியான முயற்சி வந்து ஆசீர்வாதங்கள். நாள் முழுவதும் உங்களால் யாருமே அப்செட் ஆகக்கூடாது. ஏன்னா ஆசீர்வாதம் அடைகிறது தான் முதல் தரமான முயற்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில், மகாபாரதத்தில் ராமரும் சரி, அங்கே மகாபாரதத்தில் பாண்டவர்களும் சரி ஆசீர்வாதம் வாங்குகிற மாதிரியே ஒவ்வொரு காரியமும் செய்வாங்க. ஸோ அதுதான் முதல் தரமான முயற்சின்றார். அது ரொம்ப ஈஸியும் முதன்மையானதும் கூட. அது ஓகே தானே? ஸோ உங்கள் உடம்பு எப்படியா இருந்தாலும் உங்களுடைய ஆத்மா சக்திசாலியாக இருக்குது தானே? அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? வயதான உடம்பு பலகீனமாகும், அதெல்லாம் ஓகே. ஸோ தாதிஜியை பார்த்து கேட்குறார் இல்லையா, பிரகாஷ்மணி தாதியை கேட்குறார். ஸோ அப்போ அவங்களுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா 2007 அவங்க சரீரம் விடுறாங்க, இது 2002, ஒரு 5 வருஷம் முன்னாடி. ஸோ உடம்பு எப்படி இருந்தாலும் ஆத்ம சக்திசாலியாக இருக்குது தானே. குழந்தைகளாகி நீங்கள் எல்லோரும் 14 வருடம் தபஸ்யா செய்தீர்கள். அந்த தபஸ்யாவுடைய பலம்தான் இன்னைய வரைக்கும் சேவை செய்ய வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த யோக பலம் ரொம்ப முக்கியம். ஆத்மா சக்திசாலியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நிறைய துணைவர்கள் கிடைச்சிட்டாங்க. நீங்கள் நல்ல சேவாதாரி துணைவர்களாக இருக்கிறீங்க. உங்களை பார்த்தாலே அவங்க சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. இதுவே ரொம்ப அதிகம் தானே, ஓகேவா அப்படின்னு பாபா கேட்குறார். சீனியர் சகோதரர்கள்கிட்ட பாபா பேசுகிறாரு. சீனியர் சகோதரர்கள்கிட்ட நாடகத்தின்படி சேவைக்காக நீங்கள் போடுற திட்டமெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ ஒரு குழுவிலிருந்து நிரந்தரமாக உங்களுக்கு அன்பும் ஆசீர்வாதமும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் நான் எஜமானனாகவும் இருக்கிறேன் மற்றும் குழந்தையாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிற பாடத்தை பக்காவாக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் முன்னேற வைக்கிறீங்க. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தருடைய கருத்துக்கு மரியாதை கொடுத்து முன்னேறிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த குழந்தை மற்றும் எஜமானர் அப்படிங்கிற பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. பாபாவுக்கு குழந்தைனா உலகத்துக்கு எஜமானர். அடுத்தது இந்த உடலுக்கு எஜமானர். நான் சொல்வதை இந்த உடல் கேட்கணும், அதேமாரி பாபா சொல்வதை நான் கேட்கணும். இது நீங்கள் பக்காவாக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் ஒருத்தருக்கு ஒருவரோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி முன்னேறிட்டு இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வெற்றி அடைந்தே ஆகணும். இப்போ சேவை செய்வதற்கு கருவியாக இருக்கிறவங்களை அன்பான உறவில் எடுத்துகிட்டு வாங்க, பக்கத்தில் அழைச்சிட்டு வாங்க, பாபாவுடைய குழந்தையாக்குங்க. ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் தீவிரமாகட்டும், அதே நேரத்தில் அன்பும் இருக்கட்டும். சுயநலமற்ற அன்பாக இருக்கணும். எங்கே சுயநலமற்ற அன்பு இருக்குதோ அங்கே மரியாதை கொடுக்கவும் செய்வீங்க, பெறவும் செய்வீங்க. சுயநலமற்ற அன்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம மரியாதை கொடுப்போம். மரியாதை கொடுத்தா தானாகவே மரியாதை கிடைக்கவும் செய்யும். இப்போ ஒவ்வொருத்தரையும் இந்த அன்பு அப்படிங்கிற மாலையில் கோர்க்கிறது விசேஷ ஆத்மாக்களுடைய வேலையாக இருக்குது. ஏன்னா இந்த அன்பு தான் சமஸ்காரத்தையே மாற்றுது இல்லை. பாபாவுடைய அன்பு தான் நம்மளுடைய சமஸ்காரத்தை மாற்றிச்சு. இதே மாதிரி மற்றவர்களுடைய சமஸ்காரத்தையும் உங்களுடைய அன்புனால் மாற்ற முடியும். ஸோ இந்த அன்புடைய மகிமை தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ எல்லாருக்கிட்டேயும் இந்த ஞானம் இருக்குது இல்லை. ஞானம் இருந்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, நெருக்கத்தில் வர்றது கிடையாது. அப்போ இந்த ஞானத்தோடு நீங்கள் இந்த அன்பையும் கொடுப்பதன் மூலமாக தான் ஒருவர் நெருக்கத்தில் வருவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சமஸ்காரமாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு அன்பை கொடுத்தீங்கன்னா அவங்க தானாகவே நெருக்கத்தில் வருவாங்க. ஜஸ்ட் ஓரிரு அன்பான வார்த்தைகள் மூலமாக அவங்களுடைய வாழ்வின் ஆதாரமாகவே நீங்கள் மாறிடுவீங்கன்ற இல்லை. அன்பின் ஒரு வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கைக்கே ஆதாரமாக ஆகிடும். எப்படி வாழ்க்கைக்கே ஆதாரன்றார், அந்த ஒரு வார்த்தைக்காக நான் பாபா குழந்தை ஆனன்னுவாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, இந்த பிரதருடைய அன்புனால் மாறினேன், இந்த சிஸ்டருடைய தீதியோடைய அன்புனால் மாறினன்னுவாங்க. ஸோ அப்போ அவங்க வாழ்க்கையே அமைச்சிக்கிறாங்க உங்களுடைய அன்பான வார்த்தையினால். அதே மாதிரி சிடுன்னு விழுந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை இழந்துடுறாங்க. ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய பாவம் ஆகிடுது. அன்புனால் அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம்.
உங்களுடைய குணத்தினால அவங்க பாபா விட்டு போனாங்கன்னா அது உங்களுக்கு சாபம். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், சுயநலமற்ற அன்பு சீக்கிரமாக மாலையை உருவாக்கிடும், வெற்றி மாலையை. பிரம்ம பாபா என்ன பண்ணார்? அன்புனால தானே உங்களை தன்னுடையவரை ஆக்குனார். இன்னைக்கு அன்புனால மற்றவர்களை பாபா குழந்தை ஆக்குறதுக்கான தேவை இருக்குது. அப்படி தானே? ஸோ ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. டெல்லி சோனிபட்காக மீட்டிங் நடந்திருக்குது. எப்படி சாதனங்களை பயன்படுத்தி அனுபவத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிற கலந்துரையாடல் டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த திட்டங்களை எல்லாம் உருவாக்குறீங்க. அந்த திட்டங்களை நீங்கள் எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, எந்த எண்ணங்கள் அல்லது கருத்துக்கள் பெரும்பான்மையானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அதன்படி திட்டம் வகுங்கள்ன்றார். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் அனுபவஸ்வரூபமானவர்களாக ஆனால்தான் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க முடியும். அப்போ பெரும்பான்மையானவர்களுடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களால் அனுபவம் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் மற்றவர்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தவும் முடியும். அதனால் அவர்களை விட சிறந்த கருத்து உங்களிடம் இருந்தால் கூட ஒரு குழுவாக ஒரு முடிவு எடுக்கும்போது பெரும்பான்மையானவர்கள் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ, பெரும்பான்மையானவர்கள் அந்த முடிவு எடுத்ததுனால நானும் அதற்கு கட்டுப்படுகிறேன் அப்படின்னு நீங்கள் சேரணும். ஏன்னா இது நீங்கள் சொல்கிறத பார்த்து மற்றவங்களும் அவங்களுடைய கருத்தில் விடாப்பிடியாக நிற்காமல் அவங்களும் அதிலிருந்து தளர்ந்து ஒரு பக்கமாக நிற்பாங்க. ஏன்னா பிராமணர்களுக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. நல்லது. வரதானம். திரிகாலதர்சி ஆசனத்தில் அமர்ந்து உங்களுடைய திடத்தன்மையின் சக்தியின் மூலமாக வெற்றியடையுங்கள். அதுக்கு விளக்கம். ஸோ திடத்தன்மை அப்படிங்கிறது மிக உயர்ந்த சக்தி. இதன் மூலமாக அலட்சியத்தை எளிதாக சக்திசாலியாக மாற்ற முடியும். எந்த விதமான அலட்சியத்தையும் திடத்தன்மை இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் பாப்தாதா குழந்தைங்களுக்கு கொடுக்குற வரம் என்ன அப்படின்னா, எங்கே திடத்தன்மை அல்லது உறுதியான தன்மை இருக்குதோ அங்கே வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. ஸோ நீங்கள் சரியான முறையில் வெற்றி ஸ்வரூபமாகணும், அவ்வளவுதான் இல்லையா? திடத்தன்மை இருந்தால் வெற்றி கன்ஃபார்ம். அது நீங்கள் நல்ல வழியில் போனாலும் சரி, கெட்ட வழியில் போனாலும் சரி, திடத்தன்மை உறுதியாக நின்னீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடுவீங்க. ஆனால் நீங்கள் நல்ல வழியில் இந்த வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வெற்றி அடைகிற வழி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் சரியான வழியில் நீங்கள் வெற்றி ஸ்வரூபமாகணும் நேரத்திற்கேற்ப. அதுக்கு என்ன பண்ணணும்னா, எந்த காரியமும் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்துடைய முக்காலத்தையும் யோசியுங்கள் இல்லையா? இந்த காரியத்தை இப்போ செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் எப்பவும் சந்தோஷமாக இருக்குமா அதை யோசிக்கணும். ஒன்றுத்துக்கும் 3 காலங்கள் இருக்குது. அதை யோசிக்கணும். யோசித்து அது உண்மையில் நன்மை தான் கொடுக்கும்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் அந்த காரியத்தை நீங்கள் செய்யணும் அல்லது செய்ய வைக்கணும். எப்படி செய்ய வைப்பீங்க? திரிகாலதர்சி ஆசனத்தில், அதாவது முக்காலத்தை உணர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான அலட்சியமும் முடிஞ்சிடும். ஏன்னா 3 காலத்தை நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்புறம் அலட்சியம்னாலே அதை பற்றி யோசிக்காமல் செயல்படுறது தான் அலட்சியம்ன்றது. உங்களுடைய எண்ணங்கிற விதை சக்திசாலியாகவும் இருக்கணும், திடத்தன்மை நிரம்பியதாகவும் இருக்கும். உறுதியான எண்ணம் நிரம்பியதாகவும் இருக்கணும். நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியான எண்ணமாகவும் இருக்கணும், வீண் எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. அப்போ தானாகவே உங்களுடைய வார்த்தையிலும் செயலிலும் வெற்றி ஈஸியாக கிடைச்சிடும்ன்றது.
ஸோ அதுக்கு உங்களுடைய எண்ணங்கள் சக்திசாலியாகவும் அதை செய்தே முடிப்பேன், அதை காரிய வடிவத்தில் எடுத்து வந்தே தீர்வேன் அப்படிங்கிற உறுதியான எண்ணமும் இருக்கணும். ஸ்லோகன் பாபா சொல்கிறாரு, யார் எப்பவும் தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களும் திருப்தி ஆக்குறாங்களோ அவங்க தான் திருப்தி ரத்தினங்கள், திருப்தியின் மணிகள் அப்படின்னு பாபா சொல்கிறார். தானும் திருப்தியாக இருக்கணும், மற்றவர்களும் திருப்திப்படுத்தணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.